Hello guys, again welcome back to my channel. இன்னைக்கான வீடியோல நம்ம பாரத் பே UPI பேமெண்ட் அண்ட் லோன்ஸ் இந்த அப்ளிகேஷனுடைய கம்ப்ளீட்டான ரிவ்யூ அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். பட் இதுவே பாரத் பே அப்படினு சொல்லிட்டு இன்னொரு லோன் அப்ளிகேஷனும் இருக்கு. தயவு செஞ்சு அந்த அப்ளிகேஷன்ல செக் பண்ணி பாத்துறாதீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த அப்ளிகேஷன் அப்படிங்கிறது நிறைய கடைகள்ல கூட நீங்க பாத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இவங்க எப்படி Paytm QR கோட் வச்சு பேமெண்ட் அப்படிங்கறத ரிசீவ் பண்ணிட்டு இருப்பாங்களோ அதே மாதிரி இந்த பாரத் பே கோட வச்சும் பேமெண்ட் அப்படிங்கறத ரிசீவ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இதனுடைய லோகோ அப்படின்னு பார்க்க நியர்லி இந்தியன் ஃபிளாக் மாதிரியே கொடுத்துருப்பாங்க. அண்ட் நிறைய பேருக்கு இந்த அப்ளிகேஷன் பற்றி ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இந்த அப்ளிகேஷனில் அந்த மாதிரி கடைக்காரங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் பர்சனல் லோன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் அந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி இப்போ ஃபோன்பே ஜிபே எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரியான நபர்களுக்கும் இவங்க கிரெடிட் கார்டு, பர்சனல் லோன், தென் கிரெடிட் லைன், அதாவது UPI பேமெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு கிரெடிட் லைன் அப்படிங்கிறது அப் டு 60,000 வரையிலும் கொடுத்துருவாங்க. அந்த லிமிட்டை யூஸ் பண்ணி நீங்கள் பேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணிக்க முடியும். அதுவும் அதுக்கு ஒரு பர்டிகுலர் டைம் அவங்க இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ டைம் அப்படிங்கிறதுமே கொடுக்குறாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ டைம்குள்ளே கட்ட முடியல அப்படின்னா அதை EMI-யாவும் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி இந்த அப்ளிகேஷனில் எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. இதை பற்றின டீட்டெயில்ஸை தான் நம்ம இவங்களுடைய ப்ளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷனில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க, இவங்களுடைய வெப்சைட்டில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க, இதை பற்றின கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே சமயத்தில் இந்த அப்ளிகேஷன் வழங்கக்கூடிய லோன் பற்றின கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸை நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் நோ மோர் அப்படிங்கிற டைட்டிலுக்கும் கீழே இருக்கக்கூடிய லிங்க்கில் கொடுத்துருக்கேன். அதில் இந்த அப்ளிகேஷனில் கிடைக்கக்கூடிய லோன் பற்றின டீட்டெயில்ஸ் உட்பட அனைத்து டீட்டெயில்ஸுமே அங்கே இருக்கும். ஸோ தேவைப்படுறவங்க ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கோங்க. அதே சமயத்தில் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. ஸோ நம்ம பார்க்கக்கூடிய இந்த கம்ப்ளீட்டான விஷயங்கள் அப்படிங்கிறதும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் அண்ட் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ் மட்டும்தான். இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், அந்த விதத்தில் இந்த பாரத் பே UPI பேமெண்ட் அண்ட் லோன் அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் இதை பற்றின கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் இதனுடைய ப்ளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ்க்கு வந்தோம் அப்படின்னா பர்சனல் லோனை பொறுத்தவரைக்கும் அப் டு 15 lakh வரைக்கும் கொடுக்கறதா போட்டிருக்காங்க. லோவஸ்டான ப்ராசஸிங் ஃபீஸ் இருக்கும், லோவஸ்டான இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும், ஃப்ளெக்சிபிளான டென்யூர் கிடைக்கும், அதிகபட்சமாக 84 months அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஓகே கைஸ், இப்போ இந்த பாரத் பே அப்ளிகேஷனுடைய ப்ளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதில் ஆரம்பத்திலேயே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதில் UPI பேமெண்ட்ஸ், பில் பேமெண்ட்ஸ், கிரெடிட் கார்டு, லோன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் பர்சனல் லோனை பொறுத்தவரைக்கும் அதிகபட்சமாக 15 lakh வரைக்கும் தரதா போட்டிருக்காங்க. தென் இதில் ரூபே EMI கார்டு அப்படிங்கிறதும் தரதா போட்டிருக்காங்க. தென் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிரெடிட் லைன் ஆப்ஷன்லையும் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து எலிஜிபிள் தரதா போட்டிருக்காங்க. தென் இதில் கிடைக்கக்கூடிய லோன் அப்படின்னு பார்க்க இவங்க RBI ரெஜிஸ்டர்ட் NBFC கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் லோன் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. அந்த லோனை ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு 84 months வரைக்கும் ரீபேமெண்ட் டென்யூர் அப்படிங்கிறதும் கொடுக்குறதா போட்டிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 1.5% ஸ்டார்ட் பண்ணுறதா போட்டிருக்காங்க. ஸோ ஓவராலாக ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட் அப்படின்னு பார்க்க 18% அதிகபட்சமாக 70% வரையிலும் கூட இருக்கலாம் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே இவங்க மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் மட்டும்தான். இதில் நிஜமாகவே கிடைச்ச ஒரு லோன் பற்றின எக்ஸாம்பிள் டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கில் கொடுத்துருக்கேன். ஸோ தேவைப்படுறவங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்குங்க. அதே சமயத்தில் இவங்க யார் கூடலாம் பார்ட்னர்ஷிப் பண்ணி இந்த லோன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா L&T ஃபினான்ஸ் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க, ட்ரில்லியன் லோன்ஸ் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. இதில் லோன் கிடைச்சது அப்படின்னா மோஸ்ட்டாக இந்த ட்ரில்லியன் லோன்ஸ் அப்படிங்கிறவங்க கிட்ட இருந்து தான் லோன் அப்படிங்கிறது அப்ரூவல் கிடைக்கும். இதை தவிர்த்து போனோவாலா ஃபின்கார்ப்பு, இன்னோஃபின்னு, இன்கிரெடிட் ஃபினான்ஸு, ரெஸ்போ ஃபினான்ஷியல் சர்வீஸு, அதாவது ஜைப்பு, இதை தவிர்த்து யூனிட்டி ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் கூடவும் பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. ட்ரூ பேலன்ஸ், ட்ரூ கிரெடிட்ஸ் அப்ளிகேஷன் கூடவும் பார்ட்னர்ஷிப் பண்ணி இவங்க லோன் அப்படிங்கிறது தரதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை தவிர்த்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நண்பர்கள் வந்து இதில் QR கோட் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு இவங்க ஈஸி லோன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் ப்ரீ அப்ரூவ்டு லோன் ஆஃபராகவே நீங்கள் எந்த அளவுக்கு பேமெண்ட்ஸை ரிசீவ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து லோன் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. இதுவே நீங்கள் நார்மல் கஸ்டமராக இருக்கீங்க, ஜஸ்ட் இந்த அப்ளிகேஷனை மட்டும் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரியான நபர்களுக்கு அதிகபட்சமாக 15 லட்சம் வரையிலான லோன் அமௌண்ட்டை பர்சனல் லோனாகவும், இதுவே பாரத் பே ஃப்ளெக்ஸ் அப்படிங்கிற நேமில் கிரெடிட் லைன் ஆப்ஷனில் ஸ்டார்டிங்கில் ஒரு 16,000 அப்படிங்கிறதும் அப்ரூவல் கொடுப்பாங்க. அந்த லிமிட்டை நீங்கள் யூஸ் பண்ண ஓரளவுக்கு நல்லாவே கிரெடிட் லிமிட்டை யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதிகபட்சமாக 1 lakh வரைக்கும் கூட அப்ரூவல் தரதாகவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த விதத்தில் இவங்க பர்சனல் லோனுக்கு கேஷி, L&T, ட்ரூ பேலன்ஸு, ABCD, அதாவது ஆதித்யா பிர்லா கேபிட்டல், இவங்க கூடலாம் பார்ட்னர்ஷிப் பண்ணி லோன் அப்படிங்கிறத கொடுக்குறதாகவும் போட்டிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். இதில் தான் அதிகபட்சமாக 15 லட்சம் வரையிலும் லோன் அப்படிங்கிறது கிடைக்கும். ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கும் ஃப்ளெக்சிபிளான ரீபேமெண்ட் டென்யூர் அப்படிங்கிறதுமே கொடுக்குறாங்க. எந்த ஒரு கொலட்டரலுமே தேவையில்லை. அப்ளை பண்ணுறதுக்கு பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் மட்டுமே போதுமானது. இன்கம் ப்ரூஃப் கூட சப்மிட் பண்ண தேவையில்லை அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுவே இவங்க வழங்கக்கூடிய அந்த கிரெடிட் லைன் ஆப்ஷனை பொறுத்தவரைக்கும் எஸ் பேங்க் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. அதை பொறுத்தவரைக்கும் ஒரு UPI பேமெண்ட்ஸ் மாதிரியே நீங்கள் பண்ணிக்க முடியும். ஏதாவது கடைங்களுக்கு போகிறீங்க, நீங்கள் ஷாப்பிங் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த லிமிட்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஷாப்பிங் அப்படிங்கிறது பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு அப்ரூவல் கிடைச்ச கிரெடிட் லிமிட்டில் இருந்து நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அந்த லிமிட்டை EMI கூட கன்வெர்ட் பண்ணி நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணிக்க முடியும். அந்த விதத்தில் 3 to 12 months அப்படிங்கிறது ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு டென்யூருமே கொடுக்குறாங்க.
கொடுத்துருக்காங்க இந்த கிரெடிட் லைன் ஆப்ஷனுக்குமே. தென் ரொம்ப முக்கியமாக இந்த லோன் அமௌண்ட்டை நீங்கள் 34 டேஸ்க்குள்ளே ரீபேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் கன்வீனியன்ஸ் ஃபீஸ் மாதிரி ஒரு சார்ஜ் அப்படிங்கிறது டெஃபினட்டாக கலெக்ட் பண்ணுவாங்க. இதை தவிர்த்து இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னு பார்க்க 21 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும், இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், உங்ககிட்ட ஆதார் கார்டு அண்ட் பேன் கார்டு அப்படிங்கிறது கட்டாயம் இருக்கணும். இதை தவிர்த்து இந்த மாதிரி கிரெடிட் லைன் ஆப்ஷனை நீங்கள் எடுத்துகிட்டு 34 டேஸில் ரீபேமெண்ட் பண்ணாமல் அதை தாண்டி போயிட்டீங்க, இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இஎம்ஐயை ஃபோர்க்ளோசர் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போது 2% ஆஃப் பிரின்சிபல் அமௌண்ட் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்து கட்டுற மாதிரி இருக்கும். இதை தவிர்த்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இந்த மாதிரி நீங்கள் கிரெடிட் லைன் லிமிட்டை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான மெயின்டெனன்ஸ் சார்ஜும் கலெக்ட் பண்ணுறாங்க. அந்த விதத்தில் உங்களுக்கு அப்ரூவல் கிடைச்ச அந்த கிரெடிட் லைன் லிமிட்டில் நியர்லி 5% ப்ளஸ் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது எவ்ரி மந்த் நீங்கள் எக்ஸ்ட்ரா மெயின்டெனன்ஸ் சார்ஜஸாக நீங்கள் பேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணுற மாதிரி இருக்கும். இதை தவிர்த்து இவங்க ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி கோ-பிராண்டட் கிரெடிட் கார்டு அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. அந்த கிரெடிட் கார்டில் நீங்கள் விட்ராவல் பண்ணுற அமௌண்ட்க்கும் ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படிங்கிறது கிடையாது, ஃபோர்க்ளோசர் சார்ஜஸ் அப்படிங்கிறது கிடையாது. தென் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அதில் ஜாயின் பண்ணுறதுக்கும் ஃபீஸ் அப்படிங்கிறது கிடையாது, ஆனுவல் ரினியூவல் ஃபீஸ் அப்படிங்கிறதுமே கிடையாது. பட் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணுற லிமிட்டை இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். அதாவது இந்த இஎம்ஐ கார்டை இஎம்ஐயாகவும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். இதை தவிர்த்து ஒருவேளை இன்ட்ரெஸ்ட்டாக மாறுது அப்படின்னாலும் ஜஸ்ட் 2% தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் எதுவாக இருந்தாலும் இவங்க ரியல் டைமில் எந்த அளவுக்கு ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் கலெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஆல்ரெடி யூஸ் பண்ணக்கூடிய நபர்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் இந்த பாரத் பே அப்ளிகேஷனில் இந்த அளவுக்கு அதிகப்படியான பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துட்ருக்காங்க. நிறையவே இந்த லெண்டிங் சம்மந்தமான ஃபியூச்சர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இந்த பாரத் பே அப்ளிகேஷனில் இருக்குது. அதை மட்டும் தெரிஞ்சுக்குங்க. ஓகே கைஸ், ஓவராலாக இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்த்த இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஜஸ்ட் வீடியோ லைக் பண்ணிவிட்டு சேனலை மட்டும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சரில் யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.